வணக்கம் கண்ணா. இது ஒரு வீடியோ சீரீஸு. இந்த சீரீஸோட மொதல் வீடியோ இஃபெக்டிவ் கம்யூனிகேஷன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருப்போம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா அதோடைய யூஆர்எல் அந்த டிஸ்கிரிப்ஷனில் தெரியுதா, அதை கிளிக் பண்ணி பார்த்துட்டு வரிசையாக வாங்க. அப்போ தான் ஒரு சிங்க் இருக்கும். இமெயில் சம்மந்தமாக ஒரு 5 ரொம்ப யூஸ்ஃபுல்லான துணுக்குகள் பார்க்க போகிறோம், டிட்பிட்ஸ். சரியா? ஃபஸ்ட்டு இப்படி ஒரு இமெயில் வந்திருக்குன்னு வச்சுக்கப்போம். இதுக்கு நம்ம ரிப்ளை பண்ணணும். அதுக்கு 2 ஆப்ஷன் இருக்கா, ரிப்ளை டு ஆல் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ரிப்ளை கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, யார் நமக்கு இமெயில் அனுப்புனாங்களோ அவங்களுக்கு மட்டும் ரிப்ளை பண்ணுறோன்னு அர்த்தம். இப்போ ரைட்டு கணேஷ்குமார் மட்டும் அனுப்பியிருக்கார் இமெயில், அவருக்கு மட்டும் ரிப்ளை பண்ணுறோன்னு அர்த்தம். இப்போ இதுவே ரிப்ளை டு ஆல் அப்படின்னு கிளிக் பண்ணோன்னா அந்த இமெயில் அனுப்புனதில் அவர் வேறு யாரெல்லாம் சேர்த்து அனுப்பியிருந்தாங்களோ அவங்க அத்தனை பேருக்கும் ரிப்ளை பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். அதான் ரிப்ளை டு ஆல். ஸோ இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணும்போது எது ஆப்ட், அந்த சிச்சுவேஷனுக்கு எது கரெக்டோ அதுக்கேற்ற மாதிரி ரிப்ளை டு ஆல் பயன்படுத்தணும். ஐடி இண்டஸ்ட்ரியில் கூட தெரியாதனமாக ரிப்ளை டு ஆல் அனுப்பிடுவாங்க. அது பாட்டில் 50,000 பேருக்கு அந்த ரிப்ளை போய்கிட்டு இருக்கும். இது ரொம்ப ஒரு காமனான ஒரு நியூசன்ஸ். பார்த்து ஜாகிரதையாக இருக்கணும். 2வது துணுக்கு பிசிசி. இப்போ உங்கள் அண்ணனோட ஃப்ரெண்டு ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறாரு. அவருடைய கம்பெனியில் ஒரு வேலை காலியாக இருக்குது. அதை உங்கள் அண்ணன்ட்ட சொல்கிறார். எப்பா, உன் தம்பிகிட்ட சொல்லி ரெஸ்யூமை அனுப்பி வைக்க சொல்லு, நான் என்னுடைய இந்த வேலையை அவருக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ உங்கள் அண்ணன் சொல்லுவார் உங்கள்கிட்ட, இந்த இமெயில் ஐடிக்கு உன்னுடைய ரெஸ்யூமை அனுப்புப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ உங்கள் அண்ணன் ஃப்ரெண்டுக்கு மட்டும் நீங்கள் ரெஸ்யூமை அனுப்புனா போதுமா? போதாது. கூடவே உங்கள் அண்ணனுக்கும் தெரியப்படுத்தணும்ல, இந்த மாதிரி அவர் சொன்ன அந்த ஐடிக்கு உங்களோட ரெஸ்யூமே அனுப்பி வச்சுட்டேன் அப்படின்னு தெரியப்படுத்தணும்ல. ஸோ அந்த மாதிரி அடிஷ்னலாக யாருக்கெல்லாம் நோட்டிஃபை பண்ணணுமோ அவங்களைத்தான் சிசிசியில் பயன்படுத்துவோம். இங்கே பாருங்கள், 2ல் அண்ணன் ஃப்ரெண்டு அவங்க இமெயில் ஐடி வச்சுட்டு சிசியில் அண்ணன் இமெயில் ஐடி வச்சால் அண்ணனும் தெரிஞ்சுக்குப்பார். சரி, ரைட், ஓகே, இமெயிலை கரெக்டாக அனுப்பிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. பிசிசி என்னென்னா, இப்போ இதில் நான் ஒரு இமெயில் ஐடி வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க, friend@yahoo.com இப்படி வைக்கிறேன்னா, இப்போ இந்த ஃப்ரெண்டுக்கும் இதே இமெயில் போய் சேரும். ஆனால் உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த இமெயில் அனுப்பியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனுக்கோ தெரியாது. ஸோ அதான் பிளைண்டு கார்பன் காப்பி. பட் ஜென்ரலி இதை அவாய்ட் பண்ணணும். ஏன்னா இவங்க 2 பேருக்கும் சில சமயம் தெரிய வருதுன்னா, இவன் ஏன் திருட்டுத்தனமாக பிசிசியில் வச்சு இவங்களுக்கு அனுப்புகிறான் அப்படின்னு நம்மளை தவறாக எண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பிளைண்ட் கார்பன் காப்பி அவாய்ட் பண்ணுறது நல்லது. சரி, அப்போ வேறு எப்போ தான் பிளைண்ட் கார்பன் காப்பி பயன்படுத்தலாம்? சரி, ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். friend2@yahoo.com. இப்போ 2 அட்ரஸில் எனக்கு நானே இமெயில் அனுப்பிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, santoshi@homeschool.gmail.com. பிசிசியில் மட்டும் இப்படி வச்சுருக்கேன் பேரை, friend1@yahoo.com, friend2@yahoo.comனு சொல்லிட்டு அத்தனை பேரையும் பிசிசியில் வச்சு இப்போ ஒரு இமெயில் அனுப்புகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி இமெயில் எப்போ அனுப்புவோம்னா, ஒரு மேரேஜ் இன்விடேஷன், ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்காக பார்ட்டிக்காக இன்வைட் பண்ணுறோம் அப்படின்னா, அப்போ அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் பிசிசியில் வச்சு அந்த இமெயில் அனுப்புகிறோம் அப்படிங்கும் பொழுது யார் யாரெல்லாம் நம்ம இன்வைட் பண்ணியிருக்கோம், யார் யாரெல்லாம் இன்வைட் பண்ணலை அப்படின்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் பிசிசியில் இருக்கிற அத்தனை பேருக்கும் நாம் அனுப்புகிற அந்த இமெயில் மட்டும் கரெக்டாக போய் சேரும். டிட்பிட் 3, இன்லைன் ரிப்ளை. அதாவது இப்போ நம்ம நம்பகமான ஃப்ரெண்டு யாரோ இந்த மாதிரி ஒரு 3-4 கேள்வி கேட்டு அனுப்பியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது எல்லாருக்கும் ரிப்ளை அனுப்பக்கூடாது, பார்த்துக்கோங்க. ஏன்னா நிறையா ஃபேக் இமெயில்ஸ்லாம் வருது. ஸோ ஆத்தென்டிக்காக யாரோ ஒருத்தங்க கேட்டிருக்காங்க இந்த மாதிரி கொஸ்டின்ஸாக உங்களுக்கு இமெயிலு. ஸோ அதுக்கு ரிப்ளை பண்ணும்போது நம்ம அப்படியே ஜென்ரலாக ரிப்ளை பண்ணுவோம். இந்த மாதிரி அவங்க கேட்ட கொஸ்டின் எல்லாத்தையும் அப்படியே டைப் பண்ணி அதுக்கு அப்படியே மேலே போட்டிருக்கேன் பாருங்கள், ப்ளீஸ் ஃபைண்ட் மை ஆன்சர்ஸ் பிலோ அப்படின்னு போட்டிருக்கேன்னா. ஸோ இந்த மாதிரி அப்படியே பிளெயினாக அவங்க கேட்குற கொஸ்டினுக்கு அப்படியே ஆன்சரை டைப் பண்ணி அனுப்புறது ஒரு டெக்னிக். இது ஆர்டினரியாக அனுப்புகிற ரிப்ளை. சரி, அப்போ இன்லைன் இமெயில்னால் என்ன பாருங்கள். ப்ளீஸ் ஃபைண்ட் மை இன்லைன் ரிப்ளைனா என்ன அப்படின்னா, இங்கே பாருங்கள், ப்ளீஸ் ஃபைண்ட் மை ஆன்சர்ஸ் இன் ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கொடுத்துட்டு, இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஷோ ட்ரிம்டு கண்டென்ட்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணோன்னா அவங்க அனுப்புன அந்த ஒரிஜினல் கண்டென்ட் வந்துடும் நம்ம இமெயிலுக்குள்ளார. ஸோ இப்போ இங்கே போயிட்டு இப்போ நான் டைப் பண்ணிக்கலாம், சந்தோஷி ஹோம் ஸ்கூல். ஓகே, அப்புறம் ஆனால் இது ப்ளூ ஆக்கணும்.
இப்போ பாருங்கள், அவங்க அனுப்பின அந்த ஒரிஜினல் கண்டென்ட்டுக்கு உள்ளார நம்மளுடைய ஆன்சர் எல்லாத்தையும் நான் டைப் பண்ணியிருக்கேன். டைப் பண்ணிவிட்டு அதுக்கு எல்லாம் நம்ம ஆன்சரை மட்டும் ப்ளூ கலரில் மாற்றிருக்கேன். இங்கே மேலே என்ன மென்ஷன் பண்ணிட்டேன், ப்ளீஸ் ஃபைண்ட் மை ஆன்சர்ஸ் இன் ப்ளூ அப்படின்னு கொடுத்துருக்கேன் இல்லையா. ஸோ இதுதான் வந்து இன்லைன் ரிப்ளை. ஸோ இது பார்க்க உங்களுக்கு கொஞ்சம் ரீடபுளாக இருக்குது பாருங்கள். ரீடருக்கு வந்து ஓகே, நம்ம கேட்ட கேள்வியெல்லாம் பிளாக்ல இருக்குது, அவங்க கொடுத்த ஆன்சர் எல்லாம் ப்ளூ கலரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை பிரித்து பார்க்கும் பொழுது கொஞ்சம் ரீடபுளாக இருக்கும். இதுக்கு பேர் தான் வந்து இன்லைன் ரிப்ளை. இதை மாதிரியும் நம்ம பயன்படுத்தலாம். ஷார்ட் அண்ட் நோட்டேஷன்ஸ், அதாவது நமக்கு இமெயில் வந்திருக்கும், திடீர்னு பார்த்தோன்னா அதில் வந்து PFA அப்படின்னு இருக்கும். அப்படின்னா என்னென்னா ப்ளீஸ் ஃபைண்ட் அட்டாச்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு அர்த்தம். இதே போல் நிறைய ஷார்ட் அண்ட் நோட்டேஷன்ஸ் இருக்குது. இப்போ நான் 4 மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, ASAPனா நமக்கே தெரியும், as soon as possible, ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். ஒரு விஷயத்தை அப்படியே வெறும் வந்த இமெயிலை ஃபார்வர்ட் பண்ணுறோம் அப்படின்னா FYI அப்படின்னு மட்டும் போட்டு அனுப்புவாங்க. அப்புறம் FYA அப்படின்னா ஃபார் யுவர் ஆக்ஷன், அவங்கள்ட்டேருந்து ஏதோ ஒரு ஆக்ஷனை நம்ம எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி. லைக் ரொம்ப ஜென்ரலாக பார்த்தோன்னா இது நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம வந்து எதை யோசிச்சுக்கணுன்னா, நம்மளுடைய ரீடர் இதை புரிஞ்சுக்குப்பாங்களா அப்படிங்கிறத யோசிச்சுட்டு இதை யூஸ் பண்ணுறது நல்லது. அப்படி இல்லைன்னா முழுமையாக அந்த ஷார்ட் அண்ட் நோட்டேஷன் இல்லாமல் ஃபுல் அந்த ஃப்ரேஸை டைப் பண்ணுறது பெட்டர். ஏன்னா சில சமயம் ரீடருக்கு புரியலன்னா நம்ம அனுப்புகிற இமெயில் வந்து வேஸ்ட்டு. அதை யோசிச்சு. சரி, 5வது பாயிண்ட்டு, இவ்வளோ தூரம் பார்த்து எல்லாம் பண்ணிட்டோம், பட் நம்மளை மீறி ஏதோ ஒரு தவறான ஒரு இமெயில் அனுப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணலாம், அந்த தவறான இமெயிலுக்கு அப்படியே ஒரு ரிப்ளை கொடுத்து எடிட் சப்ஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பாருங்கள், எடிட் சப்ஜெக்ட், அதை கொடுத்து என்ன தப்பு பண்ணியிருக்கோம், ஃபார் எக்ஸாம்பிள் அட்டாச்மெண்ட்டை வந்து மிஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. அப்போ சப்ஜெக்ட்லேயே மிஸ்டு அட்டாச்மெண்ட் அப்படின்னு போட்டுட்டு இங்கே இமெயில்லையும் வந்துட்டு அவங்களுக்கு சார் ஐ ஹாவ் அட்டாச்டு த ஃபைல் இன் திஸ் இமெயில் அந்த மாதிரி சிம்பிளாக போட்டுட்டு நீங்கள் இமெயில் அனுப்புனீங்கன்னா அவங்க புரிஞ்சுக்குப்பாங்க. சரி, ரைட்டு, ஓகே, போன இமெயிலில் வந்து இவங்க வந்து ஃபைலை மிஸ் பண்ணிட்டாங்க போல் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்குப்பாங்க. அதனால் ஒன்றும் பெரிய தவறு இல்லை. இன்கேஸ் வேறு ஏதோ ஒரு கண்டென்ட்டே தவறு, ஏதோ மிகப்பெரிய ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டீங்க இமெயில் கண்டென்ட்டில் அப்படின்னா, அப்போ என்ன பண்ணலான்னா, ப்ளீஸ் இக்னோர் த ப்ரீவியஸ் இமெயில் அப்படின்னு ஒரு சப்ஜெக்டை போட்டுட்டு இங்கே அந்த கரெக்டான கண்டென்ட்டை டைப் பண்ணி அனுப்புனீங்கன்னா அப்பையும் அவங்க புரிஞ்சுக்குப்பாங்க. பட் இந்த மாதிரி திருப்பி திருப்பி நம்ம தவறுகள் செஞ்சுட்டே இருக்கிறத விட அதை ஓவர் கம் பண்ணுறதுக்காகத்தான் நாம் அந்த டெக்னிக் சொல்லி கொடுத்தோம். என்னது, முதல்ல நம்மளோட இமெயில் ஐடிக்கு ரஃப் டிராஃப்ட் மாதிரி ஒன்று அனுப்பி பார்த்து வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நல்லா இருக்குன்னா அதை வந்து அந்த ஃபைனல் ரெசிபியண்ட்டுக்கு அனுப்புறது அப்படிங்கிற டெக்னிக் ஃபாலோ பண்ணோம்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே வராது. மறக்காமல் அந்த பெல் பட்டன் சப்ஸ்கிரைப் அதை தட்டுங்க. ஸோ தட் வேறு எப்போயாவது நீங்கள் ஃப்ரீ டைமில் லாகின் பண்ணும்போது இந்த வீடியோ பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஞாபகம் வரும். ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணும்போது தான் அறிவு வளரும். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.